Hi guys, இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல் பவரேஜ் ஐடிராக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஒரு ஐடிராக் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி போன செஷனில் வாட் இஸ் ஐடிராக், வாட் இஸ் ஐஎல்ஓ, அதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாச்சு. இந்த செஷனில் ஹவு டு கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஹவு டு கான்ஃபிகர் மீன்ஸ் ஒரு ரேக் சர்வர் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டெல் ரேக் சர்வர், டெல் பவரேஜ் R650 அப்படிங்கிற ஒரு ரேக் சர்வர். இந்த சர்வரில் நம்ம ஐடிராக் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு ஸ்க்ரீன்ஷாட் அல்லது வீடியோஸ் மூலமாக பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்ரி சர்வர் ஹேஸ் ஒன் டெடிகேட்டட் போர்ட். ஸோ டெல்லாக இருந்தால் ஐடிராக் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும். ஓகேங்களா, இதிலே பாருங்கள், மற்ற நெட்வொர்க் போர்ட்டில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் இந்த நெட்வொர்க் போர்ட்டில் மட்டும் ஐடிராக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க் போர்ட்டில் நம்ம கேபிள் கனெக்ட் பண்ணணும். கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சில் அந்த கேபிள் அந்த எண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு தென் இதில் ஐடிராக் ஐபி வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஐடிராக் ஐபி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, தென் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதுதான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரேக் இருக்கும் டேட்டா சென்டரில். அஸ்யூம் தட் இப்போ தான் நீங்கள் புதுசாக ஒரு ரேக் வாங்கியிருக்கீங்க, புதுசாக ஒரு சர்வர் வாங்குறீங்க. அந்த சர்வரில் வந்து இப்போ தான் நீங்கள் ஐஎல்ஓ கான்ஃபிகர் பண்ண ஃபஸ்ட்டு ஐடிராக் கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ ஐ எம் கோயிங் டு மவுண்ட் த சர்வர். நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய சர்வரை வந்து மவுண்ட் பண்ணுவேன். சர்வரை மவுண்ட் பண்ணிட்டேன். சர்வரை மவுண்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு கொடுக்குற கனெக்ஷனு ஐஎல்ஓ கனெக்ஷன் தான். மற்ற கேபிளிங்லாம் பண்ணுவோம். கேபிளிங் பண்ணிவிட்டு தென் சுவிட்ச் இருக்கும். இது சுவிட்ச், இது சேம் ரேக்கில் இருக்கலாம், இல்லை வேறு ரேக்கில் இருக்கலாம். இது சுவிட்சு. இதில் டெடிகேட்டட் ஐஎல்ஓ போட்டிருக்கோம். இந்த சர்வரில் டெடிகேட்டட் ஐஎல்ஓ போட்டிருக்கோம். அந்த ஐஎல்ஓ போட்டு வந்து இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ டேட்டா சென்டரில் இது இருந்தால் பண்ண முடியும். இது வந்து ரிமோட்டில் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஐஎல்ஓ ஐடியில் கான்ஃபிகர் பண்ணுறோம். ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் ரிமோட்டில் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட் பண்ணுறப்ப நம்ம டேட்டா சென்டர் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டேட்டா சென்டரில் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. எல்லா டேட்டா சென்டர்லையும் தேர் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் வில் கான்ஃபிகர் த ஐடிராக். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சர்வரில் ஃபஸ்ட்டு மானிட்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த இருக்கு இல்லையா, எப்போயுமே டேட்டா சென்டரில் மானிட்டர் கனெக்டாக இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போயுமே டேட்டா சென்டரில் மானிட்டர் கீபோர்ட் மவுஸ் கனெக்டாக இருக்காது. ஏதாவது தேவை, இன்கேஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ண போகிறேன், ஐடிராக் கான்ஃபிகர் பண்ண போகிறேன், ஓஎஸ்எஸ் அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து விஜிஏ வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் விஜிஏ போட்டிருக்கோம். அந்த விஜிஏ போர்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மானிட்டரை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ மானிட்டர் கனெக்ட் பண்ணிடுவோம். தென் மானிட்டர் கனெக்ட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. இந்த யூஎஸ்பி போர்ட்டில் ஒரு போர்ட்டில் வந்து மவுஸு, ஒரு போர்ட்டில் கீபோர்டு கனெக்ட் பண்ணிடுவோம். தென் கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், சர்வரில் ஒரு பவர் பட்டன் இருக்கும் முன்னாடி. இதாக இருக்கு இல்லையா, இதுதான் பவர் பட்டன். இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே அது பூட் ஆகும். பூட் ஆகுறப்ப நம்ம F2 ப்ரெஸ் பண்ணணும். சர்வரை பவர் ஆன் பண்ணுறோம். பவர் ஆன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட கீபோர்டில் F2 ப்ரெஸ் பண்ணணும். F2 கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த யூட்டிலிட்டிக்கு உள்ளே போகும். இந்த ஐடிராக் இருக்கு இல்லையா, அந்த ஐடிராக்கோட யூட்டிலிட்டிக்கு உள்ளே போகும். F2 ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த ஐடிராக் செட்டிங்ஸ்க்கு உள்ளே நம்ம ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோம். அதை இப்போ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது, தென் சில வீடியோஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இதில் பாருங்கள், பவரேஜ் சர்வர் அது இதை கான்ஃபிகர் பண்ணுறது கொஞ்சம் தெளிவாக ஓரளவு இருக்கும்.
ஸோ இதில் ஐடிராக் நம்ம சி இது ஐடிராக் போர்ட்டு. ஐடிராக் போர்ட்டில் இருந்து சுவிட்சுக்கு ஒரு கனெக்ஷன், இது சுவிட்ச், இது நெட்வொர்க் சுவிட்சுக்கு கனெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ பவர் ஆன் பண்ணதுக்கப்புறமா பவர் ஆன் பண்ணதுக்கப்புறமா இதில் F2 ப்ரெஸ் பண்ணணும். இதில் மேலே வருது பாருங்கள், F2 சிஸ்டம் செட்டப், F10 லைஃப் சைக்கிள் மேனேஜர், ஐடிராக் அப்டேட், ஃபயர்வால், இன்ஸ்டால் OS. நீங்கள் F2 ப்ரெஸ் பண்ணலாம், அது F10 ப்ரெஸ் பண்ணலாம். பட் F2 டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது விர்ச்சுவல் கீபோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா F2 ப்ரெஸ் பண்ணுறாரா, F2 ப்ரெஸ் பண்ணி சிஸ்டம் ஸ்டார்ட் அப்புக்குள்ளே போகுது. பூட் ஆகிறப்ப நீங்கள் F2 கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி உள்ளே வரும். உள்ளே வர்றப்ப இந்த இடத்துல சிஸ்டம் செட்டப் இருக்கு இல்லையா, சிஸ்டம் செட்டப் கீழே ஐடிராக் செட்டிங்ஸ்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து இது மவுஸ் ஒர்க் ஆகும். ஸோ மவுஸ்டே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ தென் ஐடிராக் செட்டப்ஸ் நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஏன்னா இந்த நெட்வொர்க் ஆப்ஷனில் தான் வந்துட்டு நம்மளால் ஐடிராக் ஐபி வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ நெட்வொர்க் ஆப்ஷனை வந்து இங்கே கிளிக் பண்ணுறோம். நெட்வொர்க் ஆப்ஷனில் ஐடிராக் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஐடிராக் செட்டிங்ஸில் நெட்வொர்க்கில் எனேபிள் நிக், அது பை டிஃபால்ட்டாக எனேபிளில் தான் இருக்குது. நிக் செலெக்ஷனு எப்போயுமே நிக் செலெக்ஷன் வந்து டெடிக்கேட்டட் நெட்வொர்க்காக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இங்கே ஐடிராக் டெடிக்கேட்டட் நெட்வொர்க்கில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே நிக் செலெக்ஷன் வந்துட்டு டெடிக்கேட்டட் நெட்வொர்க் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எப்பயுமே நிக் செலெக்ஷன் டெடிக்கேட்டட் நெட்வொர்க் சூஸ் பண்ணிக்கோங்க. நிக் செலெக்ஷன் என்ன ப்ரோ? புரியல. என்ஐசினா அந்த கார்டு தான் சொல்றீங்க, அந்த போர்ட். நிக் செலெக்ஷன் அந்த நம்ம கேபிள் கனெக்ட் பண்றோம்ல, அந்த போர்ட் தான் டெடிகேட்டட் போர்ட் சொல்றோம். ஓகே ஓகே ஓகே. நிக் செலெக்ஷன்னா இந்த நிக்ல தான் நம்ம வந்து கேபிள் கனெக்ட் பண்றோம். நான் சொன்னேன் இல்லையா, கேபிள் இதில் கனெக்ட் பண்ணி சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும்னு. ஸோ இதை தான் நிக் செலெக்ஷன் சொல்கிறோம். இந்த நிக்கில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல we have to select dedicated port. ஓகே கேஸ். உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் அன்மியூட் பண்ணி கேளுங்க. டவுட்டோடு நீங்கள் வந்து கிளாஸ் கவனிக்க வேண்டாம். அப்படி கவனிச்சிங்கன்னா புரியாது. எந்த டவுட்னாலும் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், IPv4 செட்டிங்ஸ். இதில் எனேபிள் IPv4 பை டிஃபால்ட் எனேபிள் இருக்கும். எனேபிள் DHCP டிசேபிள் பண்ணணும். இது எப்பயுமே வந்து DHCPனா என்னென்னா டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். DHCP எனேபிள் இருந்தால் அதுவே ஒரு IP அசைன் பண்ணிக்கும். அதுவே ஒரு ஐடிராக் IP அசைன் பண்ணிக்கும். அந்த IP வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 48 ஹவர்ஸுக்கும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ப்ரொடக்ஷன் சர்வீஸ்க்கு DHCP யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா IP சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால. ஸோ வி ஆல்வேஸ் யூஸ் ஸ்டாட்டிக் IP. சரிங்களா, ஸ்டாட்டிக் ஐபினா நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது. இது இப்போ டைனமிக் IP. ஸோ DHCP வந்து எப்பயுமே டிசேபிளில் தான் இருக்கணும். ஓகே, டிசேபிள் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிக் IP அட்ரஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸ்டாட்டிக் IP அட்ரஸ் வந்து இப்போ என்ன ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட IP ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கும். உங்கள் உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸில் என்ன IP யூஸ் பண்ணுவாங்க? கிளாஸ் ஏவா பியா சி யூஸ் பண்ணுவாங்களா? கிளாஸ் ஏ அப்படின்னா 10 சீரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. 10.1.100 1.2.210 அந்த மாதிரி சம்திங் யூஸ் பண்ணுவாங்க. இதே கிளாஸ் பினா 172. அந்த சீரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதே கிளாஸ் சி ஐபினா 192.168.2. ஆர் 1. அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சின்ன கம்பெனி அப்படின்னா கிளாஸ் சி ஐபி யூஸ் பண்ணுவீங்க. பெரிய கம்பெனி அப்படின்னா, ரொம்ப பெரிய கம்பெனி அப்படின்னா கிளாஸ் ஏ ஐபி யூஸ் பண்ணுவீங்க. 10 சீரீஸ் ஐபி யூஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் மீடியமான கம்பெனினா பி 172 சீரீஸ் ஐபி யூஸ் பண்ணுவீங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. ஓகே, எல்லா கம்பெனிலையும் இந்த ஐபி தான் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருக்கும், ஒரு ஐபி சீரீஸ் இருக்கும். ஓகே, அந்த ஐபி சீரீஸ் தான் இங்கே கொடுக்கணும். இப்போ இங்கே 192 கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க இந்த இடத்துல இன் தேர் கம்பெனி தேர் யூஸிங் 192 சீரீஸ். அதனால் ஸ்டாட்டிக் ஐபியில் 192 கொடுக்குறாங்க.
இன் யுவர் கம்பெனி இஃப் யூஆர் யூசிங் 10 சீரிஸ் ஐபி அதை நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ எவ்ரி ஐபி ஹாஸ் கேட்வே அண்ட் சப்நெட் மாஸ்க். ஓகே, ஸோ ஐபி அட்ரஸ் இங்கே கொடுக்குறோம், நம்ம மேனுவலாக எடிட் பண்ணுறோம், கேட்வே டிஃபால்ட் கேட்வே சப்நெட் மாஸ்க்கு எடிட் பண்ணுறோம், எடிட் பண்ணிட்டு இங்கே பேக் கொடுக்குறோம். பேக் கொடுத்து சொல்லுங்க. கொடுக்குற ஐபி தான் நம்ம ப்ரௌசர்ல பண்ண போறோம் அப்படிதானே? ஆமா ஆமா, இங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரௌசர்ல. see இதுதான் இந்த ஐபி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஒரு டேட்டா சென்டர்ல சர்வரை மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பண்ற முதல் ஸ்டெப் இதுதான். புரியுதுங்களா? வேற எதுவுமே பண்ண மாட்டீங்க. கேபிளிங் பண்ணுவாங்க. கேபிளிங் பண்ணதுக்கு அப்புறமா முதல் ஸ்டெப்பு ஐடிராக் ஐஎல்ஓ கான்ஃபிகர் பண்றது தான். ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த ஐபி அட்ரஸ் யார் ப்ரோ கொடுப்பாங்க? இந்த மாதிரி நம்ம ஐபி அட்ரஸ் வந்துட்டு நம்ம டீம்ல இருக்கும். இந்த ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கணும்னு ஒரு சில லைக் ப்ரோட்டோகால் இருக்கும். சரிங்களா? இப்போ சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அதாவது இதில் இஎஸ்எஸ்ஐ சொல்கிறோம், அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஐடிராக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். நான் சொன்னேன் ஐடிராக் ஹேஸ் அ டெடிகேட்டட் ஐபி அட்ரஸ். ஓகே, எவ்ரி சர்வர் ஹேஸ் ஐபி அட்ரஸ், பட் ஐடிராக் ஹேஸ் அ டெடிகேட்டட் ஐபி அட்ரஸ். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் கேன் பி ப்ரொவைடட் பை அவர் டீம். நம்ம டீம்கிட்ட எந்தெந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்தெந்த ஐபி அட்ரஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அல்லது நெட்வொர்க் டீம்ல நம்ம ஐபி அட்ரஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் உள்ள என்வரான்மெண்ட் உள்ளே போனீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த சீரிஸ் ஐபி தான் யூஸ் பண்ணணும், உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, தென் பேக் வந்துடுறோம். பேக் வந்த பிறகு யூசர் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் யூசர் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா? இந்த யூசர் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ பை டிஃபால்ட் எனேபிள் யூசர் எனேபிளில் இருக்குது. யூசர் நேம் வந்து எப்பயுமே ரூட்டு தான். சரிங்களா? ரூட்டு தான் வந்து எப்பயுமே பை டிஃபால்ட்டு. நான் சொல்லியிருக்கேன் ஐடிராக்கோட பை டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ரூட், பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேல்வின். ஓகே, ஸோ யூசர் நேம் வந்து ரூட்டுன்னு இருக்குது. யூசர் ப்ரிவிலேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் இருக்குது. சேஞ்ச் பாஸ்வேர்டு பை டிஃபால்ட் கேல்வின் இருக்கும். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த பாஸ்வேர்டு யூ கேன் சேஞ்ச் த பாஸ்வேர்டு ஹியர். இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ணுவாங்கன்னா பை டிஃபால்ட் பாஸ்வேர்டை விட்டுருவாங்க. நம்ம சைடு நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டரோட முதல் வேலை இதை கான்ஃபிகர் பண்ணி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சைடில் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிப்போம். ஆர் இங்கே சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பாஸ்வேர்டில் கொடுத்து. ஸோ இல்லை புது பாஸ்வேர்டு கொடுக்கணும், நீங்கள் டிஃபால்ட் பாஸ்வேர்ட்லேருந்து வேறு பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். தென் பேக் போயிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா செட்டப் வந்து சேவ் ஆயிரும். ஓகே, உங்கள் ஐபி சேவ் ஆயிரும். தென் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஐபி சேவ் பண்ணி எல்லாமே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இங்கே ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அஷ்யூர் வாண்ட் எக்ஸெப்ட் கேட்கும். எஸ் கொடுக்குறப்ப ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஐபி கான்ஃபிகர் பண்ண பிறகு ரீபூட் ஆகிறப்ப இந்த இடத்துல தெரியும் ஐடிராக் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க ரீபூட் ஆகிறப்ப இந்த இடத்துல ஐடிராக் ஐபி கான்ஃபிகர் இருக்குது. ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ண பிறகு இந்த ஐடிராக் ஐபிக்கு தெரியும் பூட் ஆகிறப்ப. ப்ரோ ஒன்ஸ் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னா திரும்ப போயிட்டு டிஃபால்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து பண்ணிக்க முடியுமா? என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா புரியல. இந்த ஐபி அட்ரஸ் சம் பாஸ்வேர்டு ஏதாவது see if you want to change IP address again நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா சேம் ஸ்டெப் இப்போ என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணுமோ அதே ஸ்டெப் வச்சு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி நீங்க போய் சேஞ்ச் பண்ண பண்ணிக்கலாம். ஐபி தப்பா கொடுத்துட்டீங்கன்னா. ஓகேங்களா? ப்ரோ டவுட் சொல்லுங்க. இது வந்து இப்போ இது இந்த ஸ்கோப் வந்து நம்ம VMware அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவோமா இல்ல DC டீம் பண்ணுவாங்களா இந்த கான்ஃபிகரேஷன்? இந்த கான்ஃபிகரேஷன் வந்து DC டீம் பண்ணுவாங்க. தேர் இஸ் a separate டீம். அவங்களோட வேலையே இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறோமா இது? ஆமா, இது தெரிஞ்சுக்கணும்ல எப்படி கான்ஃபிகர் பண்றாங்கன்னு. ஓகே ஓகே see இது நம்ம பண்றோமோ இல்லையோ we have to aware about the setup. எப்படி செட்டப் கான்ஃபிகர் பண்றாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே டவுட் இருந்துச்சா? நேற்று நிறைய பேர் கேட்டீங்க. இது எப்படி அப்படி தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறாங்கன்னு. சரியா? பட் மோஸ்ட்லி நம்ம பண்ண மாட்டோம், பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்காது. டிசிடிபி தான் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட ஜம்ப் சர்வரில் வந்துட்டு நீங்கள் அதுலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அல்லது உங்கள் லோக்கல் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சுவிட்சில் உங்கள் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணுறீங்க, கனெக்ட் பண்ணிவிட்டு தென் உங்கள் லேப்டாப்பில் ஐபி அட்ரஸ் வந்து சேம் சீரீஸில் மாற்றுறீங்க. இதில் பாருங்கள் சேம் சீரீஸ் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணுவாங்க.
ஸோ ஐபி கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் 192.110 சம்திங் கொடுத்தோமாங்க. இப்போ 98 சீரிஸ் 98 ஐபி போடுறாங்க, போட்டு கான்ஃபிகர் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரௌசரில் போயிட்டு தே கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த சர்வர், ஆர் நீங்கள் ஜம்ப் சர்வரில் போயிட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். https:// அந்த ஐபி அட்ரஸ் என்ன ஐபி அட்ரஸ் 192.1.2.12 கான்ஃபிகர் பண்ணுமா. ஸோ அதை போயிட்டு ஃபஸ்ட்டு எப்போயுமே நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் ஐபி அட்ரஸ் போடுறப்ப இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் எந்த ப்ரௌசரில் போட்டாலும் யுவர் கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரைவேட்னு வரும். தென் இது அட்வான்ஸ் கொடுக்கணும். அட்வான்ஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் பேஜ் வரும். ஸோ இந்த இடத்துல யூ ஹாவ் டு என்டர் த ரூட் பாஸ்வேர்டு, ரூட்டு தென் கேல்வின் அப்படின்னு நீங்கள் போடணும். போட்டதுக்கப்புறமா ஸோ ஐடியாக் வந்து உங்களுக்கு இங்கே பக்காவாக ஓப்பன் ஆகிடும். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரிமோட் கன்சோல் ஓப்பன் பண்ணணும். ரிமோட் கன்சோல் ஓப்பன் பண்ணிவிட்டு தென் இந்த இருக்கு இல்லையா விர்ச்சுவல் கன்சோல், இந்த விர்ச்சுவல் கன்சோல் ஓப்பன் பண்ணணும். விர்ச்சுவல் கன்சோல் ஓப்பன் பண்ணிட்டு சிரிடிவிடி மவுண்ட் பண்ணணும். சிரிடிவிடி மவுண்ட் பண்ணதுக்கப்புறமா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் விண்டோஸ்னால் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், ESX இன்ஸ்டால் பண்ணலாம். பட் பிஃபோர் தட் யூ ஹேவ் டு கான்ஃபிகர் த ரைடு. ஸோ ILO ஐடியா கான்ஃபிகர் பண்ணுறோம், தென் ரைடு கான்ஃபிகர் பண்ணுறோம். ரைடு கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறமா we can install the OS. இதுதான் ப்ராசஸ். ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு. என்னன்னா இப்போ சர்வர் நம்ம ரேக்ல மவுண்ட் பண்ணும்போது அந்த சர்வர்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட வருமா இல்லை ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே இல்லாமல்? சரி, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு சர்வர் எம்டியாக தான் வரும். ஐடி ரேக்ல வந்து ISO ஆமா எம்டி தான் வரும். பட் வந்து நம்ம ஐடி ரேக் மூலமா தான் நம்ம தான் OS வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி. ஆமா ஆமா எஸ். ஓகே, நமக்கு என்ன ஹைபர்வைசர்னா ஹைபர்வைசர், சர்வர்னா சர்வர் OSனா சர்வர். இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐடி ரேக் கான்ஃபிகர் பண்றது மட்டும் தான் டேட்டா சென்டர் டீம் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஐடி ரேக் கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து நம்ம மெயில் அனுப்பிச்சிருவாங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு ஐபி அட்ரஸ் ஏதாவது மெயில் அனுப்பிச்சிருவாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம ஜம்ப் சர்வர்லேருந்து ஐடி ரேக் ஆக்சஸ் பண்ணிட்டு ஓகே, தென் அதில் வந்து நம்ம ரைடு கான்ஃபிகர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் OS இன்ஸ்டால் பண்ணுறோம். ஆமாம், இதுதான் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இது கம்ப்ளீட் ப்ராசஸ். இது உங்களுக்கு சொல்லுங்கள். இது இப்போ லேப்டாப்பில் ஐபி அசைன் பண்ணிங்கன்னா சேம் சீரிஸ், அது எந்த ஐபி வேணால் அசைன் பண்ணலாமா, இல்லை ஆல்ரெடி அந்த ஐபி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கணுமா, எப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கணுமா வேற எங்கேயும், இல்லை எப்படி இது தோராயமாக? இல்லை, இது வந்து கொஸ்டினே தப்பான கொஸ்டின். சரி, உங்களுக்கு தெரியாத ஐபி வந்து எந்த ஐபி வந்து யூஸ் பண்ண ஐபி எப்படி யூஸ் பண்ண முடியும் நீங்கள்? அதான் கரெக்ட், யூஸ் பண்ண ஐபி. சரி, அதே சீரிஸ் ஐபி நான் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதே சீரிஸ் ஐபி போட்டு நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதான் அப்போ ஃப்ரீ ஐபிஸ் வந்து என்ன இருக்குன்னு அவைலபிள் இருக்குன்னு பார்த்து என்டர் பண்ண, அப்படி தானே? அதை தான் நான் அப்போ சொன்னேன். ஃப்ரீ ஐபி டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கும் அல்லது நெட்வொர்க் டீம் கையில் இருக்கும். சரிங்களா? என்னென்ன ஐபி ஃப்ரீ ஐபி இருக்கோ அந்த ஃப்ரீ ஐபி அசைன் பண்ணணும். இது வந்து டெல்லோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த வீடியோ போட்டிருக்கான். டெல் அஃபீஷியல் வெப்சைட்லேயே ஹவு டு கான்ஃபிகர் ஐடிராக் 9 இன் இனிஷியல் ஸ்டேஜ் ஃபார் டெல் EMC பவரேஜ் சர்வர்ஸ். ஓகே, ஸோ இது கொஞ்சம் லோட் ஆகி தான் வருது, என்னன்னே தெரில. இதுலேயுமே கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருப்பான். You have to configure IDRAC, manage. சர்வரோட ரியர் வியூவில் கேபிள் கனெக்ட் பண்ணுறாங்க. கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு F2 ப்ரெஸ் பண்ணுறாங்க. F2 ப்ரெஸ் பண்ண அப்புறம் நிக்க வந்து எனேபிள் பண்ணணும். சர்வர் பவர் ஆன் பண்ணுறாங்க. F2 ப்ரெஸ் பண்ணுறாங்க கீபோர்டில். தென் IDRAC settings. இதில் பாருங்கள், enable NIC, then NIC selection, dedicated NIC.
அதுக்கப்புறமா IP4 செட்டிங்ஸ். இதில் பாருங்கள், IP4 எனேபிள் பண்ணிட்டாங்க. DHCP வந்து டிசேபிள் பண்ணணும். ஓகே, DHCP டிசேபிள் பண்ணிவிட்டு IP அட்ரஸ் பாருங்கள் 172 சீரிஸ் ஆரம்பிக்குதா, விச் மீன்ஸ் IP கிளாஸ் C IP யூஸ் பண்ணுறாங்க. 172 சீரிஸ் ஆரம்பிக்கும். ஸோ DHCP வந்து ப்ரிஃபர்டு கிடையாது, DHCP டிசேபிள் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் கான்ஃபிகர் ஆனது பிறகு பை டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரூட் கேல்வின் தான் பை டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ டேக் சர்வீஸ் டேக் இருக்கா, இந்த சர்வீஸ் டேக்கில் யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்துக்கலாம். அதான் இங்கே காமிக்கிறாங்க. இந்த சர்வீஸ் டேக் வந்து உள்ளே எப்போயுமே ஒரு இடத்துல சொருகி வச்சுருப்பாங்க. அந்த சர்வீஸ் டேக்கில் we can able to see the யூசர் நேம் பாஸ்வேர்டு. இந்த இருக்கு இல்லையா, யூசர் வந்து ரூட்டு, பை டிஃபால்ட் யூசரு, பாஸ்வேர்டு வந்து கேல்வின் போட்டால் நமக்கு ஐட்ராக் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே ஃபைன். பை த சேம் வே இப்போ ILO கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம் இதுக்கு அடுத்து. சரியா?